ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ ஃபேமிலி படம், எல்லா ஃபேமிலிக்கான ஒரு படம். நான் பிடிக்கிறதுனா மூஞ்சால் லட்சமா சொல்லுவேன், தப்பா நினைச்சு முதல் எடுத்தாலே கொஞ்சம் பயம் வந்துச்சு. இப்ப என்ன சொல்ல போறாரோ அப்படின்ட்டு. இந்த தாத்தா கேரக்டர் தான். ஓகே சார். சரியா, ஒண்ணு என்னோட பேரன் பொண்ணு இவங்கெல்லாம் வந்து எனக்கு மரியாதை கொடுக்கணும், அது தாத்தா அப்படி கிடையாது. இந்த தாத்தா வித்தியாசமா இருக்கும். பெரிய படங்களுக்கு வந்து அந்த படமே ப்ரொமோஷன் தான். அதுக்கு நீங்க எவ்வளவு அது மேற்கொண்டு பண்றதெல்லாம் அடிஷனல் தான். உங்களுக்கு அந்த படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாவே அதுவே வந்து ப்ரொமோஷன் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். அதுக்கு கூட வர்றது அப்படிங்கிறப்போ நம்ம அவங்கள வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். கேட்கும்போது நமக்கு பயமா இருக்கும். சார் ஒரு அப்பா கேரக்டர் சார் அப்படின்னா யாருக்கு அப்படின்னா யோகி பாபுக்கு சார். ஆக்சுவலா ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா எனக்கு அவர் அப்பா மாதிரி தான் இல்லையா. வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார். நம்ம இன்டர்வியூல இன்னைக்கு எடிட்டிங் மெட்டீரியலே இதுதான். தம்ப்நெயில் போட்டு வைரல் ஆக்க போறாங்க. யோகி பாபு உங்களுக்கு கால் பண்ணுவாரு வேணா. மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட ஃபேமிலி படம் டீம் தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரு பெரிய வணக்கம். வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எல்லாரையும் பார்க்கறது. முக்கியமா படத்தோட ட்ரெய்லர் தான் பயங்கர ஜாலியா ஃபன்னா பண்ணியிருந்தாரு. செல்வகுமார் சார் எழுதும் போதே ஃபேமிலி படம் தான் டைட்டில் வச்சு ஆரம்பிச்சிங்களா, இல்ல படம் கண்டென்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இல்ல இது இப்படி ஒரு பேர் இருந்தா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி லாக் பண்ணீங்களா? இல்ல, எழுதும் போதே ஃபர்ஸ்ட் டைட்டில் முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஜஸ்ட் கதை பேசுவோம் இல்லையா, அப்பவே நம்ம டைட்டில் முடிவு பண்ணிட்டோம். நாங்க அதுல இருந்தே எல்லாமே ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே இது ஃபேமிலி படமா தான் இருந்துச்சு. அந்த விவேக் பிரசன்னா ஒரு சில ஆக்டர்ஸால மட்டும்தான் எல்லா அந்த கேரக்டர்ஸையும் பண்ண முடியும். ஹீரோவா பண்ணலாம், வில்லனா பண்ணலாம், காமெடி பண்ணலான்னு அப்படி ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அதுல நீங்களும் ஒருத்தர். பயங்கர ஹாப்பினா உங்களை பாக்குறது. அண்ட் இந்த படத்துலயும் வந்து பயங்கர ஃபன்னான ஒரு அண்ணனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கேரக்டரைசேஷன் பத்தி சொல்லுங்கண்ணா. எல்லார் வீட்லயுமே வந்து ஒரு பெரிய வயசு வித்தியாசம் இருந்தாதான் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 5 வருஷம் வித்தியாசம் இருக்கு அண்ணனுக்கு தம்பிகளுக்கும். அப்படிங்கிறப்போ அது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் இருக்கும். மரியாதை இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்து கலாய்க்கிறது அதிகமா இருக்கும். நம்ம சீரியஸா பேசுற விஷயத்த கூட ஃபன்னான விஷயமா எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து ஒன்னா பேசுறது, எங்கேயுமே டிராவல் பண்றதே ஒன்னா இருக்கும். ஸோ அது ரொம்ப அபூர்வமா தான் நீங்க பார்க்க முடியும். அது இந்த படத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அண்ணன் தம்பிங்க 3 பேர் வந்து எங்க போனாலும் ஒன்னா போறது, டிஸ்கஸ் பண்றது, காமன் டாபிக்கா இருக்கிறது. வெவ்வேறு தொழிலா இருந்தாலும் கூட அவங்க இருக்கிறது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரே மாதிரி இருக்கு. அவங்க பேசுற விஷயம், ரசிக்கிற விஷயம். ஸோ அதுல வந்து இந்த கேரக்டர் ரொம்ப எனக்கு ஸ்பெஷலான கேரக்டர் கூட. ஏன்னா என்னோட வீட்லயும் 3 பசங்க. ஸோ இந்த படத்துலயும் 3 பசங்க. ஸோ அவரோட வீட்லயும் பர்சனலா 3 பசங்க. சோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு பர்சனல். உங்க வீட்ல 3 பசங்க சொல்லிடலாம் இல்ல ஒரே ஆள். அதனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். சோ ஃபேமிலி படம், எல்லா ஃபேமிலிக்கான ஒரு படம். சூப்பர். மோகன் சுந்தரம் சார், வலிமைக்கு அப்புறமா உங்களை பாக்குறோம். இப்படி எல்லா இன்டர்வியூலயும் சொல்றாங்க வலிமை, துணிவு எல்லாம் ஒரே பேட்டர்ன்ங்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருதுன்னு நினைக்கிறேன். ஒரே கேரக்டர் வலிமை, துணிவு எல்லாமே வந்து ஒரே மீனிங்கா இருக்கு. அந்த மாதிரி சார் சொல்லுங்க சார். நம்ம மனசுல நிக்கலன்னு அர்த்தம். ஐயோ என்ன சார் சொல்றீங்க? நான் அந்த படம் பார்த்துட்டு என்ன இப்படி நடிச்சிருக்காரு இவ்வளவு கேஷுவலான்னு நான் பொறாமப்பட்ட நடிகர்ல நீங்களும் ஒருத்தர். ஐயா வணக்கம். உண்மை அதுதான். அவ்வளவு பொறாமப்பட்ட இதுல ஃப்ரெஷ் பீஸா இருக்கு. ஒரு பீஸ் நம்ம இண்டஸ்ட்ரியில பார்க்கவே இல்லையே, செமையா இருக்கு, கியூட்டா இருந்தது. உங்களோட கேஷுவல் டெலிவரி இருந்ததுல அந்த படத்துல. இந்த படத்துல தாத்தாவா பயங்கர லோல் பண்ணிருக்காரு. அப்படிங்களா? அந்த படத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆட்டிடியூட பயங்கரமா கேரி பண்ணி, இதுலயும் அதே ஆட்டிடியூட் இருக்கும். ஒரு தாத்தாவா அழகா வந்து ஒரு பெரிய ஒரு ஆலமரம், அது கீழே தானே எல்லாருமே, அந்த மாதிரி ஒரு அழகான போர்ட்ரைட் இவருக்கு இருக்கு. சூப்பர் சார். சொல்லுங்க சார், நீங்க படத்தை பத்தி எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? இல்ல டைரக்டர் சார் படம் கதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏதோ ஒரு மெசேஜ் சொசைட்டி. இப்ப படம் எல்லாமே பாத்தீங்கன்னா சண்டை, ஆடம்பரம் அந்த மாதிரியே வர படம் நடுவுல உண்மையான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு ஒட்டு கொடுத்தணும்னு வச்சுக்கங்களேன், கொடுத்துன வீடு மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதில் ஒரு 7-8 கேரக்டர்ஸு பக்கத்தில் நின்று பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சீரியல் மாதிரி இருக்காது, கிளாஸாக இருக்கும். இது நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷனாவும் இருக்கு, கலாய்க்கிறதுக்கான மெட்டீரியல் நாமளே கொடுக்குற மாதிரி நல்லா இருக்கும் அந்த கான்செப்ட். இது புதுசா இருக்கு. அப்படி எதுக்கு சீரியல்ஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் அபவுட் ஃபேமிலிஸ். ஒரு நல்ல எமோஷன். ஆமா, அவ்வளவுதான். சோ அது நம்ம வந்து அவேவாலாம் பார்க்க தேவையில்லை. சோ அது அப்படி பார்த்தா
2.5 மணி நேரத்துல நாம வந்து குடும்ப படங்கள் எவ்வளவோ எடுத்திருக்கோமே. கண்டிப்பா. சோ அந்த அதுதான் ரிலேட் பண்ற விதம் தான். சில பேருக்கு பார்க்க பிடிக்கும், டெய்லி பார்க்க சார் இது பிடிக்கும். ஒரு வித்தியாசமான சார். அதாவது எந்த தாத்தா கேரக்டர் தான். ஓகே சார். சரியா? ஒண்ணு என்னோட பேரன் பொண்ணு இவங்கெல்லாம் வந்து எனக்கு மரியாதை கொடுக்கணும், அது தாத்தா அப்படி கிடையாது. இந்த தாத்தா வித்தியாசமா இருக்கும், ஃப்ரெண்டா இருக்கும். திடீர்னு ஒரு பேரை எழுமல அப்படின்னா போல என்ன பேர் சொல்லி அதே மாதிரி என்ன தேவையோ அதை அற்புதமா பண்ணிருக்கேன். கிண்டலா சொல்றது நிறைய இருக்கும். என்ன எல்ம்ல லைஃப் நல்லா சுகமா தான் இருக்கு, பென்ஷன் வாங்குறேன்னு. நீங்கதான் எல்லாருக்கும் அதுக்கு அவரு சொல்ற லைஃப் லெசன் ஆன்சர் இருக்கும்ல, அது ரொம்ப டயலாகா இருக்கு, சிம்பிளா 1-2 வார்த்தை, அது அவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருக்கும். சோ அது வந்து லைஃப்ல ஃபுல்ஃபில்லா வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க. நம்ம தான் அந்த நேரத்துல உட்காந்து புயமையோன்னு கத்திட்டே இருப்போம்ல, அவங்களுக்கு அது ரொம்ப டேய் இதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு 1-2 வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அது அவ்வளவு அழகா இருக்கும். அது இவர் மூலமா அது சொல்றது வந்து ஃபேமிலி படத்துக்கு ஒரு பெரிய பலம். அண்ட் ப்ரொமோஷன் ஆகும்னா ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா புஷ்பா கூட வரும்ன்றத நம்ம எப்படி வேணா சொல்லலாம், எப்படி வேணா ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணலாம். பட் அப்படி ஒன்றும் வேணாம், ரொம்ப சிம்பிளா ஸ்வீட்டா அதை ஆடியன்ஸ் டெலிவர் பண்ணோம்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி அந்த ஐடியா அதை பத்தி சொல்லுங்க. இல்லை லைக் நம்ம பண்ணியிருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு படம் தான், ரொம்ப ஈஸி டு கனெக்ட். ஸோ இந்த படத்தை நம்ம ரொம்ப சிம்பிளாவே நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் ஒரு அதுல ஒரு ஃபன் இருக்கணும்னு தோணுச்சு. நம்ம படத்தை ப்ரமோட் பண்றோம்னா அதுல ரொம்ப போட்டு நம்ம இந்த போஸ்டர் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணோமே, ஏதாச்சும் ஒரு ஃபன்னா நம்ம ஒன்று பண்ணலாம். ஏன்னா ஏதோ ஒரு வகையில ஆடியன்ஸ்க்கு ஒரு ஃபன் இருந்தா நல்லா இருக்கும்ட்டு ஒரு ஐடியா தான். சரி ஓகே, நம்ம இவ்வளவு பெரிய படத்து கூட வரப்போறோம், அதை நம்ம வந்து வரோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியல. இது ஒரு யூனிக் ஐடியா ஆக்சுவலா. கண்டிப்பா. ஸோ கூட வரோம், அதை கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ சொன்னோன்னே இம்மீடியட்டா ஓகேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சொல்றேன்னா அடுத்த நாளே வந்து கோஆபரேட் பண்ணி செல்வா ஐடியா சொன்னாரு, நான் இந்த மாதிரி பண்ணலாம், தயவு செஞ்சு இது முதல்ல ரிலீஸ் பண்ணலாம், இதுக்கு மேல ப்ரொமோஷன் ஒரு படத்துக்கு பண்ண முடியும். கண்டிப்பா. ஏன்னா பெரிய படங்களுக்கு வந்து அந்த படமே ப்ரொமோஷன் தான். அதுக்கு நீங்க எவ்வளவு அது மேற்கொண்டு பண்றதெல்லாம் அடிஷனல் தான். உங்களுக்கு அந்த படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாவே அதுவே வந்து ப்ரொமோஷன் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். அதுக்கு கூட வர்றது அப்படிங்கிறப்போ நம்ம அவங்கள வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். எல்லாமே ஒரே கூட்டு பறவைகள் தானே. கண்டிப்பா. இந்த பறவை இப்ப அந்த பறவையோட சேர்ந்துருக்கு, அவ்வளவுதான். அண்ட் கண்டென்ட்டா பார்க்கும்போதும் அந்த காஸ்டிங்கா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எழுதும் போதே ரைட்டிங்லேயே இவங்க எல்லாம் தான் இருந்தாங்களா? முக்கியமா ஹீரோ சார் எப்படி யோசிச்சிங்க? அவரை நாங்கள் டைனோசரஸ்ல பயங்கரமா வேற மாதிரி பார்த்துருக்கோம், இல்ல ரொம்ப நார்மலா நம்ம வீட்டு பையன்ற ஃபீல்ல ஒன்று கொடுக்குறாரு, அதை பத்தி சொல்லுங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த கேரக்டருக்கு ஃப்ரெஷ்ஷா நம்மளுக்கு ஒருத்தவங்க தேவைப்படுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ டைனோசர்ல அவருடைய பேட்டர்னே வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ அவரு இந்த மாதிரி ஒன்று பண்ணா அது டிஃப்ரெண்டா இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் தான். அதே போல விவேக் அண்ணனுடைய கேரக்டர் வந்து லைக் ஹியூமரும் பண்ணணும், அட் த சேம் டைம் ஒரு இன்டென்ஸான சீன்ல அவர் பேசணும்னா அதையும் நம்ம அதுக்கு உள்வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நாங்கள் வேற ஆப்ஷனே இல்லை. அண்ணன்கிட்ட நாங்கள் கேட்டோம், நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறேன்னாரு, படிச்சுட்டு ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குன்றதெல்லாம் தாண்டி எனக்கு உங்க கூட ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை நம்ம எல்லாம் டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கெல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு இதுல. சரி ஓகே, இவ்வளவு பேர் நம்மளுக்கு இந்த கதையை நம்பியும் வராங்கன்னா கண்டிப்பா இதுல நம்மளுக்கு ஏதோ ஒரு பெஸ்டா நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் தாத்தா ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாமா, பண்ணா எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, கலாய்ச்சிருவாரா, பட்டிமன்றத்துல வர மாதிரியே வந்து நாங்க வந்து ஒரு மாதிரி பேசிட்டோம், பெஸ்ட் ஆப்ஷன் சூப்பர் ஆப்ஷனு, பட் அவரை ரீச் பண்ணி நம்ம எப்படி சொல்ல போறோம் அதே மாதிரி கேட்டோம். வரனாரு, வந்தாரு. நான் பிடிக்கலன்னா மூஞ்சால் லட்சமா சொல்லுவோம், தப்பால அடிச்சுக்கணும். முதல் எடுத்தவே கொஞ்சம் பயம் வந்துச்சு, இப்ப என்ன சொல்ல போறாரோ அப்படின்ட்டு. ஸோ சொன்னோம், ஓகே சரி ஓகே எப்பன்னு சொல்லுங்க பண்ணலாம், அவ்வளவுதான் அவருடைய பதில். சூப்பர். ஸோ செம்மையான ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுது சார். அப்போ துணிவுக்கு அப்புறமா எத்தனை கதை கேட்டு வேண்டான்னு யோசிச்சேன் சார். இது வந்து சார் இப்ப நம்ம இது வந்து இப்போ வைரல் ஆகிறதுக்கான கேள்வி சார். அதாவது நீங்க படத்துல எந்த படத்துக்கு எல்லாம் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு விட்டோம்னா மில்லியன் கணக்குல போகும். இல்ல அதுவே நம்ம படத்துக்கு ஒரு ப்ரமோஷன். அதனால நிறைய படம் வந்தது, ஒத்துக்கல. ஏன்னா என்னுடைய களம் வேறு இல்லையா, அதனால இது ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஒரு நல்ல டீமா இருந்ததுன்னா சேர்ந்துக்கலான்றதுலதான் இருந்தேன். நிறைய வரும் எனக்கு. ஆனா என்ன ஒண்ணு கேட்கும்பொழுது நமக்கு பயமா இருக்கும். சார் ஒரு அப்பா கேரக்டர் சார் அப்படின்னா யாருக்கு அப்படின்னா யோகி பாபுக்கு சார். ஆக்சுவலா ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா எனக்கு அவர் அப்பா மாதிரி தான் இல்லையா.
வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார். எனக்கு இன்னொன்னுன்னா, நான் இதை முடிச்சுட்டு இதுதான் இது இல்லை, கண்டிப்பா இதை முடிச்சுட்டு நான் பட்டிமன்றத்துக்கு போகணும். கண்டிப்பா அங்கே போய் யோகி பாபா அப்பா மாதிரி இருக்க முடியாதுல்ல, அது வேற. அதனால அது மீதி இதில் எனக்கு என்னோட ப்ரொஃபஷனுக்கு ஒத்து வர மாதிரி ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா பண்ணலாம். இவர் கதை சொன்னோன்னு ரொம்ப பிடிச்சது. அதாவது இன்னைக்கு எடிட்டிங் மெட்டீரியலே இதுதான், நம்ம இன்டர்வியூல இன்னைக்கு எடிட்டிங் மெட்டீரியலே இதுதான். தம்ப்நெயில் போட்டு வைரல் ஆக்க போறாங்க. யோகி பாபு உங்களுக்கு கால் பண்ணுவாரு வேணா பாருங்க. இல்ல நிறைய படம் வந்தது. புரியுது. சதானந்த் சார் படம் கேட்டாங்க, இவரு படம் கேட்டாங்க, இல்ல சார் சார் படம் கேட்டாங்க. எனக்கு அதுல ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல சார், இந்த டீமோட நம்ம ஒர்க் பண்ணலாம் இல்ல இந்த கதையோட ஒர்க் பண்ணலான்னு, அது எப்படி டிசைட்? இந்த கேரக்டரோட ஒர்க் எந்த கேரக்டர்னு இருக்குல்ல சார், டீம் நல்ல டீமா இருக்கணுமே. எனக்கு குடிகாரனா காமிக்க முடியாதுல்ல. கண்டிப்பா நம்ம ஒரு பெரிய ஆக்டர்லாம் கிடையாது. புரியுது சரிங்களா. எனக்கு அதுக்கப்புறம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் வர்ணனைக்கு போறேன் சரிங்களா, அதை நடிச்சுட்டு இங்க போக முடியாது. அதனால அதான் சொன்னேன், என் களம் தனி. அதான் சொன்னேன். அங்க என்னோட இது எப்படின்னா, நான் ஒரு மிடில் கிளாஸ் ஆளு சரியா, ஒரு பேச்சாளர் சரியா. நம்ம போய் இறங்கின உடனே பிஎம்டபிள்யூல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியோடைய சேர்மன் வந்து ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னாங்க. அதை பார்த்து பழக்கப்பட்டோம். இங்க அப்படி கிடையாது சார். என் சீன் எப்போ வரும்னா, ஒரு அசண்டேட் கூப்பிடுற ஐயா சும்மா சும்மா, அதெல்லாம் நமக்கு ஒத்துக்க. நல்ல தீனிதான். ஆனா இவர்கிட்ட அதை முதல்லயே சொன்னதுனால இலக்கால மரியாதை ஸ்பெஷலா நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. அதான் டீம் இல்ல, அது வந்து ஸ்பெஷலா நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்றதுக்கான இது வந்து உள்ள இருக்கு. அதுக்கு என்ன ரீசனா நான் இவர்கிட்டயே கேட்பேன், ஐயா நீங்க இப்ப படத்துல எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்க என்னென்ன பண்றோம்ட்டு இதெல்லாம் கொண்டு போய் பட்டிமன்றத்துல வச்சு எங்களை கண்டென்ட் ஆகிற மாதிரி கேட்பேன். இல்ல இப்ப வரைக்கும் அந்த ஐடியா இல்லைன்ற மாதிரி. ஆனா நீங்க கண்டென்ட்டாவே படமாவே அதுக்குள்ள அப்படிதானே இருக்கு. நம்ம சினிமாவுக்கு பின்னாடி என்ன பண்றோம் அப்படின்றது ஒண்ணு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் எனக்கு என்னன்னா, இப்போ நார்மலாவே சினிமாவுக்குள்ள ஒரு டாக் இருக்கு, சினிமா வச்சு படம் பண்ணா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதெல்லாம் பிரேக் பண்ணி ஜிகிர் தண்டா வந்துருச்சு, பார்ட் 2 வந்துருச்சு, அப்படி நிறைய சினிமா பத்தி பண்ண படங்களே ஹிட் ஆகியும் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம இந்த கண்டென்ட்டை ஒரு பெரிய கண்டென்ட்டா ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு வந்து சேர்க்க போறோம் அப்படின்ற ஐடியால அதை பிச் பண்றோம்ல, அது அந்த ஒரு பவர் எப்படி வந்தது? இந்த இதுதான் சினிமான்றது வந்து ஒரு 30% to 40 தான் இருக்கும். ஓகே, மீதி ஃபுல்லாவே வந்து அந்த ஃபேமிலியோடைய எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சினிமாக்குள்ள இந்த ஃபேமிலியோடைய ஸ்ட்ரகிள் என்ன, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒரு பிரச்சனையில அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான சண்டைகள் வருது, அதுல எப்படி அவங்களால ஓவர் கம் பண்ண முடியுது, இதை பத்தி தான் நம்ம ரொம்ப பேசியிருக்கோம். ஸோ இதுல சினிமான்றது கொஞ்சமா இருக்கும், அண்ட் எமோஷன்ஸ் அண்ட் அந்த ஹியூமன்றது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இல்ல பாக்குறவங்க சினிமாங்கிற டூலை மட்டும் விட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுல ஒரு தொழில் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே கரெக்ட் ஆயிடும். ஏன்னா ஸ்ட்ரகிள் ஒண்ணுதான். அது சினிமா எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல எந்த தொழில் பண்றதா இருந்தாலும் ஒரு குடும்பமே சேர்ந்து உழைக்கிறப்போ அதோட ஸ்ட்ரகிள் இருக்கும்ல. அதுல டே டு டே லைஃப்ல ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும், ஒரு அழுகை இருக்கும், அது ஓவர் கம் பண்ணி வரணும், அந்த மாதிரி போகும்ல. அதோட போராட்டம் தான் அது எப்படி எண்ட்ல இருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு ஒரு இயல்பான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். இப்போ தலைவரோட அண்ணாமலை பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு ஆரம்பிச்சு அந்த ஸ்வீட்டை கொண்டது எங்கேயோ போயிடுவாங்க. தலைவருங்கிறதுனால அந்த லெவல்ல வச்சு பிரசன்டேஜ் பண்றோம், ஸ்கிரீன் பிளே பண்றோம். இப்போ இப்படி ஃபேமிலி படங்கிறப்ப அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதான் வித்தியாசம். அண்ட் நீங்க தலைவர் படம்ன்றதுனால சொன்னேன், எத்தனை வாட்டி அப்படி இன்ஸ்பயர் பண்ணி அப்படி ஒரு கதை பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க? இல்ல நிறைய வாட்டி. நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த ஆட்கள் அவங்க எல்லாருமே. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் சரி ஓகே நம்ம அந்த கமர்ஷியல்னா என்ன, அந்த ஸ்க்ரீன் பிளே என்ன. இப்போ கே ஸ்ரீகுமார் சார்லாம் வந்து அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு, அவ்வளோ குயிக்காக முடிக்கவும் முடியும், அட் த சேம் டைம் ஒரு குவாலிட்டியான ஒரு படங்களையும் அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும். லைக் என்னன்னா, ஒரு படத்துக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அதுக்கான ப்ராசஸில் இருக்கலாம், கதை விவாதத்துலையோ கதையை டெவலப் பண்ணுறதுலையோ அதில் இருக்கலாம். பட் ஒன்ஸ் அதை டெவலப் பண்ணி முடிச்சு ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம ஹோப் கிரியேட் பண்ணி அவங்க வராங்கன்னா அவங்களுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்மளுடைய டைமையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை இமீடியட்டா முடிச்சு அவங்க அடுத்த இடத்துக்கு நம்ம அனுப்பி வைக்கணும். இதுதான் நான் சில பேருக்கு பார்க்கும்போது நான் கத்துக்கிட்ட விஷயம். சார், இப்போ கண்டென்ட்டா நீங்களும் எழுதுறீங்க பட்டிமன்றத்துல பேசுறதுக்கலாம். சப்போஸ் நீங்க ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எப்பயாவது யோசிச்சு இப்படி இதை ஆட் பண்ணிக்கலாமா, இந்த சீன் எப்படி பண்ணலாமா, அப்படி ஒர்க் பண்றது உண்டு? அதாவது ஒரு சீன் இருக்குதுல, இதுல வந்து இவர் நிறைய ஹியூமர் பண்ணிருக்காரு, அது ஒரு பக்கம். எமோஷனாவும் ஒரு சீனை இவர் ஹேண்டில் பண்ணிருக்காரு. நாங்க போயிட்டு ஐயா நீங்க இதுக்கும் ஹியூமர் சூப்பரா பண்ணுவீங்க, பட் இது எமோஷன் நான் எனக்கு வந்து கொஞ்சம் புதுசு, இவகிட்ட போய் நான் அதை சொல்றேன்,
இதுல என் போக்குல நீ விட்டு நான் பாத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாட்டேங்க அந்த சீன் பாருங்க. சீரியஸாவே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட்டா எங்களுக்கு கொடுத்தாரு. பயங்கரமான பாராட்டுறேன். எப்படி சார் அந்த ஆனா கான்ஃபிடன்ஸ்? இவர் பார்த்துட்டு அந்த மாதிரி சீன் இன்னும் அப்படிதான் இவ்வளவு நேரம் டைரக்டர் வந்து சொல்ல இவர் ஒரு ஊத்தா போகும் அப்படின்னு போய் இவர் வந்து படம் பார்க்கும்போது இதுதான் இவ்வளவு தூரம் அவர் பேசினாரா? அது நல்லா எங்களை கலாய்க்கலாம் முடியாது, நாங்களே எங்களை கலாய்க்கலாம். அதனால உங்களுக்கு மெட்டீரியல் வந்து போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து கம்மியா தான் இருக்கும். இந்த இன்டர்வியூ பார்த்தாவே தெரிஞ்சிடும், ஓகே இவங்களை கலாய்க்கிறது எல்லாத்தையும் இவங்க இப்பயே சொல்லிட்டாருங்க. பட் அப்படி இல்ல, எல்லாருக்கும் கரெக்ட் ஆயிடும். ரொம்ப இயல்பான ஒரு எமோஷனை வந்து ரொம்ப திணிக்க தேவையில்ல எந்த படத்துலயும். இந்த படத்துல அதுக்கான வாய்ப்புகள் யாருக்குமே இல்லை. பர்டிகுலரா இப்படி ஒரு ஷார்ட் வச்சு இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும், இந்த ஷார்ட்டை இந்த எமோஷனல் இந்த ஆங்கிள் கன்வே பண்ணும், இந்த லைட்டிங் அப்படிலாம் இல்ல. எமோஷன் ஆல்வேஸ் எமோஷன். அது நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி பிரசன்ட் பண்ணிக்கலாம், அது டைரக்டரோட விஷன். இந்த படத்துக்கு செல்வாக்கு தேவைப்பட்ட விஷன் வந்து இயல்பான ஒரு எமோஷன். இப்போ நான் பேசிட்டு இருந்தேன், ரொம்ப சீரியஸா நான் அவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு வார்த்தையில இதுதான் படத்துலயும் இருக்கும். இதுதான் படத்துலயும் இருக்கும். ஆனா நீங்க நிறைய கேரக்டர்ஸ் பண்றீங்களா, நீங்க போய் யோசிச்சிருக்கீங்க நம்ம ஒரு ஜோன்ல ஒரு டிராவல்ல பண்ணியிருந்தா அது கம்ப்ளீட்டா கரெக்டா இருந்திருக்குமா ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்ற மாதிரி போய் யோசிச்சிருக்கீங்க? ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணிருக்க முடியாது. ஓகே. ஏன்னா நீங்க தொடர்ந்து சாம்பார் சாதம் ஒரு வாரம் சாப்பிட்டா முடிஞ்சது. அதுக்கப்புறம் லைஃப்ல 2 வருஷம் 3 வருஷம் கேப் விட்டுருக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு. நிறுத்திடுவோம் ஆப்வியஸ்லி, நம்மளுக்கு அது பழகிடும். ஸோ நான் வரேன்னா அதுதான் பண்ண போறான், என்னத்தவன் பண்ண போறான்னு தூங்கிடுவான். ஐயா இவன் வேற எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி நடிச்சிட்டு இது இருக்கக்கூடாதுங்கிறது வந்து நான் முடிவு பண்ணல. பட் ஷார்ட் ஃபிலிம்ல இருந்தே எனக்கு கிடைச்ச கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேரியேஷன்ஸ். ஃப்ரெண்டா, வில்லனா, ஒரு கன்னிங் கேரக்டரா, ஒரு நான் எல்லாமே ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா எல்லா ரோலுக்கும் பொருந்தி போறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது நான் கூட நம்பல, டைரக்டர்ஸ் நம்புறாங்க. ஓகே. ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து எனக்கு வந்து பண்ணிட முடியும்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் தரது. நான் இப்படிலாம் பண்ணிடுவேன், நான் அப்படி ஆஹா ஓஹோ அதெல்லாம் எனக்கு மைண்ட்ல எப்பயுமே கிடையாது. டைரக்டர் நம்புறது போதும், அது ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு அது ஒரு பெரிய பூஸ்டப், ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப் கொடுக்குது. ஸோ இதுதான் காரணம். ஸோ அதனால ஒரே ட்ராக்ல போகணுங்கிறது, நடிகர்கள் அப்படி பண்ணவே கூடாது. எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் மியூசிக் ஒரே மாதிரி போட்டா முடிஞ்சது, ஆக்டிங் ஒரே மாதிரி இருந்தா முடிஞ்சது, டைரக்ஷன் ஒரே மாதிரி பேட்டர்ன் இருந்தா முடிஞ்சது. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும், கொஞ்ச நாச்சும் இருக்கும். கடைசியா ப்ரோ எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா இந்த ஆர்டிஸ்ட் இந்த டேட்டை கூப்பிட்டா வரல அப்படி? எப்பவுமே டேரக்டருக்கு அது ஒன்று சொல்லிருங்க செல்வா, மனசுல இருக்கிறது சீரியஸாவே கிடையாது சார். சொன்னனால தான் சார், அதுதான் நான் நல்ல விதமா தான் சொல்ல வரேன். முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னா சொல்றேன் பெரிய வீரனாச்சுல சொல்லு. இல்ல நமக்கு என்னன்னா இந்த படத்துடைய கண்டென்ட், இந்த படத்துக்கு பட்ஜெட்டு, இந்த யார் பண்றாங்க, இதை எவ்வளோ மெனக்கெட்டு இதை ஒரு யங் டீமா ஒன்று பண்றாங்கன்றது இங்க இருக்கவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நாங்க ஒரு டேட் சொல்றோம், இந்த டேட்ல எங்களுக்குள்ள முடிச்சாதான் எங்களுக்கு கொஞ்சம் இதுல இருந்து நாங்க வெளியே வர முடியும் அப்படின்னும் போது யாருமே எதை பத்தியுமே யோசிக்கல. நாங்க ஒரு வித்தின் 2 மந்த்க்குள்ளேயே எங்க படத்தோடைய கால் ஷீட்ஸ் ரெண்டு ஷெட்யூலா போட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எங்களுக்கு அந்த ஷூட்டிங் பேரியர் நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கலையா அப்படின்ற ஒரு இது கூட கிடையாது. அதுக்கு சப்போர்ட் பண்ணது இவங்களும் நேச்சுரலும் தான் நான் சொல்றேன். சூப்பர், தேங்க்யூ வெரி மச். படத்தோட சக்சஸ் மீட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.